அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரமலான் முபாரக். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னுடைய ரமலான் டே இன் மை லைஃப் vlog தான். இந்த வீடியோ நான் நோன்பு 10 எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ தான் எனக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. இடையில் எனக்கு மிட் எக்ஸாம், அசைன்மெண்ட், ப்ரெசன்டேஷன் வந்ததுனால என்னால் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. இனி இன்ஷா அல்லாஹ் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வர காத்துட்டு இருக்குது. நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூன்றரைக்கு எழும்பி இவ்வளோ செஞ்சு தஹஜ்ஜத் தொழுதுட்டோ இனி சஹர் சாப்பாடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வீட்டில் இருந்து நோன்பு பிடிச்சோம்னா அழகாக அம்மா பிளேட்டில் சாப்பாடு போட்டு தருவாங்க. சாப்பிட்டுட்டு நோன்பு பிடிச்சிடுவோம். ஆனால் ஹாஸ்டல் லைஃப்பில் அது கிடையவே கிடையாது. நாம் தான் 3:30க்கு எழும்பிட்டு போய் நம்மளோட சஹர் சாப்பாடை வாங்கிட்டு வரணும். சஹர் சாப்பாடும் வந்துட்டு இன்றைக்கி சுட சுட சோறு, கோழி கறி, சுண்டல், பீட்ரூட் கறி, பூஞ்சி கறி எல்லாம் வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு சஹர் செய்ய வேண்டியதுதான். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இனி ஒரு டீ ஒன்று குடித்தோன்னா நம்மளோட சஹர் முடிஞ்சிடுச்சு. நல்லா சாப்பிட்டு டீயும் குடித்தாச்சு. இனி அதான் செல்லும் வரைக்கும் குர்ஆன் ஓதுவோம்ட்டு ஓதிட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்புக்குள்ளே 2 குர்ஆன் முடிக்கணும்னு நியத் வச்சுருக்கேன். பார்க்கலாம் எத்தனை முடிக்கிறேன்ட்டு. மார்னிங் டைமில் இப்படி தான் எங்களோட ஹாஸ்டல் வியூ இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் பெல்கனிலேருந்து பார்க்குறதுக்கு. பக்கத்தில் பீச் இருக்கிறதுனால அதோட அலை சவுண்டு, அப்புறம் குயில் மயிலோட சவுண்டெல்லாம் கேட்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஹாஸ்டல் க்ளீனிங் ஒர்க், அப்புறம் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்குற வேலையே 10 மணி ஆகிட்டு. 10:30க்கு லெக்சர் வர அவசரமாக ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கோம்.
லெக்சர் முடிஞ்சிட்டு அடுத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அசைன்மெண்ட் கொஞ்சம் சப்மிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு மல்டி ஷாப்புக்கு வந்துட்டோம். ஏன்னா அன்றைக்கி ஹாஸ்டலில் எங்களோட ஃப்ளோர் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து இஃப்தார் பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதெல்லாம் வாங்குறதுக்காக வேண்டி தான் வந்திக்கோம். இந்த கடை பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் எங்களுக்கு தேவையான எல்லா பேசிக் ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும். தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இனி ஹாஸ்டலுக்கு போகிறோம். அடிக்கிற வெயிலில் நோம்போட ஹாஸ்டலுக்கு போகிறதுங்கிறத ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு கொடை ஒன்று இல்லாட்டி நாம் அவ்வளோதான். லுஹர் தொழிலின உடனே நல்ல டயர்டில் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் அசர் டைமுக்கு தான் எலும்பி அசர் தொழுதுட்டு இனி மிட் எக்ஸாம்ஸ் வரதுனால கொஞ்சம் படிப்போம்னு சொல்லி ஸ்டடி ஹாலுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஃபைவ் 5:30 ஆனதும் ரூமுக்கு வந்துட்டேன். ஏன்னா குர்ஆன் ஓதணும், அப்புறம் இஃப்தார் பார்ட்டியும் இருக்குது. அதுக்கு தேவையான ஹெல்ப்பும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுக்கணும். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் குர்ஆன் ஓதிட்டு இனி இஃப்தாருக்கு ரெடி ஆகிட்டோம். ازداد جمالا جوهرنا هنا في القلب تلالا لا نرضي الناس بما لا نرضاه لنا حالا ذاك جمالنا يسمو يتعالى. அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக நோன்பு திறந்தாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் பார்க்குறேன். பாய். كن أنت تزداد جمالا لا لا لا